அன்புறவுகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாடு முழுவதும் 80வது சுதந்திரம் கொண்டாடப்படும் இவ்வேளையிலே பல தியாகிகளை நாம் நினைவு கொண்டு வருகிறோம். காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் பகவத்சிங் போன்ற தலைவர்களை வருடம் முழுவதும் நாம் நினைவு கொண்டு வருகிறோம். ஆனால் திருவண்ணாமலையிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகி அண்ணாமலை பிள்ளை பற்றி தான் இன்று நாம் அவருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். இவர் 9/7/1988 இவர் பிறக்கிறார். இவர் சிலம்ப கலையில் கை தேர்ந்தவர். இவரிடம் பல இளைஞர்கள் சிலம்பம் கற்றுக்கொள்கின்றனர். இவர் 1919 இவர் காங்கிரஸில் இருந்து தர்ம சேவா என்ற சேவை அமைப்பை ஏற்படுத்தி இவர் மக்களுக்கு பசியை போக்குவதற்காக பால் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்குகிறார். இவர் 1920 அண்ணாமலை கோபுரத்துக்கு முன்பாக தமுக்கை அவர் பறையிசை மூலமாக தன்னுடைய சொற்பொழிவை நிகழ்த்தி பல்வேறு இளைஞர்களை தன் பாதையில் சுதந்திர போராட்டத்தில் அவர் ஈடுபடுத்த தன்னுடைய பேச்சு உரையை அவர் பயன்படுத்துகிறார். சத்தியகிரம் உப்பு சத்தியாகிரகத்தில் அவர் காந்தியோடு பங்கேற்கிறார். அவர் 1940 இவர் யுத்த எதிர்ப்பு உரையில் இவர் 9 மாதங்கள் சிறையில் இவர் கழிக்கிறார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தந்தி கம்பி அறுப்பு மற்றும் ரயில் நிலையம் முற்றுகை மற்றும் தபால் நிலைய எரிப்பு போன்ற பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு இவர் சிறை சென்றுள்ளார். இவர் 1931 இவர் திருவண்ணாமலை நகரமன்ற உறுப்பினராகவும் 1961 இவர் தமிழ்நாடு சட்டமேலவை உறுப்பினராகவும் இவர் பதவி வகித்தார். இவர் 1/6/1961 இவர் இருக்கிறார். இவர் பெயரில்தான் திருவண்ணாமலை தியாகி அண்ணாமலை பிள்ளை பள்ளியினுடைய பெயரை இவர் நினைவாக சூட்டினர். இவருடைய சுதந்திர போராட்ட தியாக உணர்வை பாராட்டி இவர் பெயரானது திருவண்ணாமலையில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தியாகி அண்ணாமலை பிள்ளை என்ற பெயரை அந்த பள்ளிக்கு சூட்டுகின்றனர். பிறகு திருவண்ணாமலையில் ஒரு நகருக்கு இவருடைய பெயரை சூட்டுகிறார்கள், தியாகி அண்ணாமலை நகர் என்று. இது குறிப்பாக இது திருவண்ணாமலை நகரத்தினுடைய மைய பகுதியில் இருக்கிறது. இது அண்ணா சிலை, பெரியார் சிலை, அம்பேத்கர் சிலை 3 சிலைகளுக்கும் அருகிலேயே இந்த நகரானது மைய பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பகுதிக்கு பெயரானது தியாகி அண்ணாமலை பிள்ளை நகர் என்ற பெயரை சூட்டுகின்றனர். இத்தகைய திருவண்ணாமலையில் நமது தேசத்திற்காக போராடிய தியாகி அண்ணாமலை பிள்ளை அவர்களுடைய வரலாற்றையும் அவருடைய தியாகத்தையும் இன்றைய இளைஞர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த உரையை நான் இளைஞர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாளைய இந்திய தேசத்துடைய தூண்களுக்கும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்